நீங்கள் இல்லாத ஒரு உலகம் எப்படி இருக்கும் என்று ஒரு நிமிடம் கற்பனை செய்து பாருங்கள். உயிர் பிரிந்த அந்த நொடியில் வீட்டில் எழும் அழுகுரல் ஒரு கடலைப் போல ஆர்ப்பரிக்கும். ஆனால் விசித்திரமான உண்மை என்னவென்றால், அந்த அழுகுரல் எழும் அதே வீட்டின் உட்புற அறைகளில் இயந்திரத்தனமான வாழ்க்கை தனது வேலையை தொடங்கிக் கொண்டிருக்கிறது. உடலின் சூடு தணியும் முன்பே அந்த வீட்டின் சுவர்களுள் ஒரு விதமான பதற்றம் தொற்றிக்கொள்ளும். ஒருவர் பிரிந்த பின் அவர் அந்த வீட்டின் மையப் பொருளாக மாறுகிறார். அடுத்த கட்டம் என்ன? யார் வருவார்கள்? பெட்டி எப்போது வரும்? சாப்பாட்டிற்கு எத்தனை பேர்? அழைப்புகள் யாரிடம் செய்ய வேண்டும்? இந்த திட்டமிடல்கள் இறந்தவருக்காக வடியும் கண்ணீரை விட வேகமாக ஒரு சங்கிலி தொடர் போல் நடந்து கொண்டிருக்கும். வீட்டின் மௌனத்தை கிழித்து கொண்டு சமையலறை பாத்திரங்களின் சத்தம் கேட்கத் தொடங்கும். அடுத்த வேளை உணவை பற்றி பேசுவதா? வந்திருப்பவர்களுக்கு தேநீர் வழங்குவதோ? அந்த துக்கத்தின் கனத்தை விட முக்கியமாக அந்த இடத்தில் பார்க்கப்படும். உங்களை சரியாக அறியாதவர்கள் கூட எத்தனை மணிக்கு எடுக்கிறார்களாம் என்று பேசிக்கொண்டு ஏதோ ஒரு காட்சியை பார்ப்பது போல உங்கள் வீடு தேடி வருவார்கள். அவர்கள் கண்களில் இருப்பது உங்களின் இழப்பு குறித்த சோகமோ அல்லது இந்த நிகழ்வு தங்களுக்கு எவ்வளவு நெருக்கடியை கொடுக்கிறது என்ற பதற்றமோ என்பது உங்களுக்கே தெரியாது. நீங்கள் உறங்கிக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் உங்களை சுற்றி நடக்கும் இந்த ஏற்பாடுகள் நீங்கள் இன்னும் ஒரு மனிதராக இல்லாமல் அந்த வீட்டின் ஒரு அங்கமாக அல்லது ஒரு கடமையாக மாற்றப்பட்டிருப்பதை உங்களுக்கு உணர்த்தும். துக்கம் என்பது ஒரு சிறு பொறி போலத்தான். அது எரிந்து அடங்குவதற்குள் இந்த உலகம் உங்களை ஒரு பழைய நினைவாக மாற்ற துடிக்கும். இவ்வளவு வேகமாகவா ஒரு மனிதன் காணாமல் போகிறான்? இன்று நீங்கள் சுவாசத்தோடு இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் இல்லாத அந்த முதல் நிமிடம் இந்த உலகம் எவ்வளவு இயல்பாக தன்னை மாற்றிக்கொள்ளப் போகிறது என்று யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? நாம் இல்லாத உலகம் இயல்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் என்று பார்த்தோம். ஆனால் அந்த ஓட்டத்தில் நாம் ஏன் இவ்வளவு தொலைந்து போகிறோம் என்பதுதான் இப்போதைய கேள்வி. மற்றவர்களின் முகமூடிகளை நாம் விமர்சிக்கிறோம். ஆனால் நம்முடைய சொந்த முகமூடியை நாம் எப்போது கழற்றப் போகிறோம்? கண்ணாடியில் தெரியும் பிம்பம் நாம் யார் என்று கேட்கும்போது என்ன பதில் சொல்லப் போகிறோம்? சமூகத்தின் அங்கீகாரத்திற்காகவும் நம்மை பற்றிய பிம்பத்தை தக்க வைத்துக் கொள்ளவும் நாம் நம்முடைய உண்மையான அன்பை சிதைத்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனம். இன்று உங்களை சுற்றி இருக்கும் மனிதர்கள் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? உங்கள் மரணத்திற்கு பின் கண்ணீருடன் அவர்கள் உங்கள் பெயரை சொல்வார்களா? அல்லது உங்கள் காலத்தில் நீங்கள் அவர்களுக்கு கொடுத்த உண்மையான அன்பு அவர்கள் இதயத்தில் எஞ்சி இருக்குமா? அன்று உங்கள் புகழை பேசுவார்களா? அல்லது உங்கள் அன்பை நினைத்து ஏங்குவார்களா? இப்போது ஒரு கணம் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். நான் சேர்த்த புகழா அல்லது நான் விதைத்த அன்பா? எது மரணத்திற்கு பின் என் அடையாளமாக இருக்கப் போகிறது? அந்த விடை உங்களை உங்களுக்காக வாழ வைக்கும். சற்று நில்லுங்கள். ஒரு சில நிமிடம் மட்டும் கேட்டுவிட்டு செல்லுங்கள். நான் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். கடைசியாக நாம் எப்போது எங்களுடைய வாழ்க்கையை கவனித்தோம்? நாம் எல்லோரையும் கவனிக்கிறோம். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? எங்கே செல்கிறார்கள்? என்ன சாதிக்கிறார்கள்?
எப்படி வாழ்கிறார்கள்? இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்வதில் நமக்கு ஆச்சரியமான ஆர்வம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய மனம் என்ன சொல்ல முயற்சிக்கிறது என்பதை கடைசியாக எப்போது அமைதியாக கேட்டோம்? நம்முடைய கனவுக்காக இன்று ஒரு அடி கூட எடுத்து வைத்தோமா? நம்மை நேசிக்கும் மனிதர்களுடன் மனம் திறந்து அமர்ந்து பேசியிருக்கிறோமா? நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று நாம் எல்லோரிடமும் கேட்கிறோம். ஆனால் நான் எப்படி இருக்கிறேன் என்று நம்மை நாமே கேட்டதுண்டா? ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்கிறது. அதில் எத்தனை நிமிடங்கள் எங்களுக்காக வாழ்ந்திருக்கிறோம்? எத்தனை நிமிடங்கள் எங்கள் குடும்பத்திற்காக, எங்களை உண்மையாக நேசிக்கும் மனிதர்களுக்காக ஒதுக்குகிறோம்? எத்தனை மணி நேரங்கள் மற்றவர்களின் வாழ்க்கையை கவனிப்பதில் எங்கள் நாட்கள் கரைந்து போகிறது? ஒரு உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள், நாம் நேரத்தை இழப்பதில்லை, நம் வாழ்க்கையைத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிறோம். ஏனெனில் மற்றவர்களின் வாழ்க்கையை 1000 முறை பார்த்தாலும் எங்கள் வாழ்க்கை ஒருபோதும் மாறப்போவதில்லை. ஆனால் ஒரே ஒரு முறை எங்கள் வாழ்க்கையை ஆழமாக பார்த்தால் எங்கள் வாழ்க்கையின் திசையே மாற ஆரம்பிக்கும். அதனால் இன்று எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். இந்த ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நேர்மையாக பதில் சொல்லுங்கள். உங்களையே நீங்கள் கேட்டு பாருங்கள். நான் உண்மையாக என் வாழ்க்கையை வாழ்கிறேனா, அல்லது என் வாழ்க்கையை வாழ வேண்டிய நேரத்தை மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து கொண்டே இழந்து விட்டேனா? 4 கேள்விகள், ஒரு பதிலுக்காக அல்ல, ஒரு தேடலுக்காக தொடக்கப்பட்ட பயணம். பாகம் 1 முதல் 4 வரை நாம் தேடியது ஒன்றே ஒன்றுதான், நம் வாழ்வின் நிஜம் என்ன என்பதை. வாழ்க்கை நிரந்தரமில்லை என்பதையும், இறுதியில் அன்பும் மனிதநேயமே மிஞ்சம் என்பதையும் நாம் உணர்ந்தோம். நான் உண்மையில் என் வாழ்க்கையை தானா வாழ்கிறேன் என்ற கேள்வியை நான் உங்களுக்குள் விதைத்திருந்தேன். இந்த கேள்விகளுக்கு பதில் நான் சொல்லப் போவதில்லை, ஏனெனில் பதில் உங்கள் மனசாட்சிக்குள் இருக்கிறது. நிஜம் பற்றிய தேடல் முதல் பயணம் என்னுடன் நிறைவு பெறுகிறது. ஆனால் தேடல் ஒருபோதும் முடிவதில்லை. இன்னும் ஆழமான, இன்னும் சொல்ல தயங்கிய உண்மைகளுடன் 2வது பயணத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை ஆசுவாசமாக இருங்கள். உண்மையை நோக்கிய உங்கள் பயணத்தை தொடருங்கள். நன்றி.